ஸோ ஹலோ மக்களே, இனியும் நம்ம கோட் கி சீசன் எபிசோட் 2 கொண்டு வந்து போகிறோம். ஸோ வீட்டில் வந்து நம்ம சேனலுக்கு புதுசாக என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுறதுங்க, அவ்வளோ கொடுத்துருங்க. சீவாண்ட அப்புறம் வீடியோ போகலாம். ஸோ ஏற்கனவே சொன்ன தான் எனக்கு தனியாக ஒன்றும் தெரியாது, ஏதாவது ஓடனா கண்டுக்காதீங்க. அது மட்டும் இல்லாமல் நேரம் ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு ஒட்டுக்காக அப்புறம் பண்ணுற மாதிரி ஐடியா இருக்கிறேன். ஸோ ஆன்கோயிங்காக போட மாட்டேன், ஒரு ஒட்டுக்காக போகிற மாதிரி ஐடியா. ஸோ வாங்க அப்புறம் வீடியோ போகலாம். ஸோ நம்ம மீற கேட்பான், எதுக்கு இது இந்த பவர் எதுக்கு ஏன்டா கொடுத்தா, இந்த மாதிரி வித்தியாசமான பவர் எதுக்கு ஏன்டா கொடுத்தா அப்படின்னா அதை இறந்து போன போயிட்டு பேசிகிட்டு இருப்பானா. அப்போ டக்குன்னு அந்த ஆர்மியில் இருக்கிற பொண்ணு வந்து இங்கே செத்து கிடக்கலாம் பார்த்துட்டு ராயல் கடை செத்து கிடக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருப்போம். ஸோ அப்படியே பார்த்தா நம்ம ஹீரோ நிற்கிறத பார்த்து என்னது ஸ்டூடெண்ட்டா, ஒரு பிரிட்டானிய ஸ்டூடெண்ட் இங்கே என்ன பண்ணுற உனக்கு இங்கே என்ன வேலை அப்படின்னு கேட்பாளா. அப்போ நம்ம ஹீரோ வந்து இங்கேருந்து கிளம்பு அந்த ரோபோட் என்ன கொடு அப்படின்னு ஆர்டர் பண்ணுவோன்னா. ஆனால் அந்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு வந்து அஃபெக்ட் ஆகாது. ஸோ நம்ம ஹீரோக்கு என்ன புரியுதுன்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு பர்சனை ஐ டு ஐ கான்டாக்ட் இல்லாமல் நம்ம ஹீரோவில் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ அதை வந்து நம்ம ஹீரோ இடத்துல தெரிஞ்சுக்கிறான். ஸோ நான் வந்து இந்த மாதிரி ஒரு டியூக்கோட பையன், நான் வந்து ஆலன் ஸ்பென்சர், என்னோடய வீடு இங்கே பக்கத்தில் இருக்குது, என்னோடய ஐடி என்னோடய பாக்கெட்டில் இருக்குது. ஸோ நீங்கள் செக் பண்ணதுக்கப்புறமா என்னோடய ப்ரொடக்ஷனுக்கு தான் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு கேட்பானா. ஸோ இவங்களும் டியூக்கோட பையன் அப்படின்ட்டு வெயிட் பண்ண கீழே இங்கே வரட்டு கீழே இங்கே வருவாடா. ஸோ வரும்போது இந்த மாதிரி உன்னோட நைட் மாதிரி கொடுத்துட்டு நீ கிளம்பு அப்புறமா ஆர்டர் பண்ணுவோன்னா. ஸோ கேட்டு அது அப்புறம் ஒபே பண்ண ஆரம்பிச்சிடும். ஒபே பண்ணிட்டு அதோட நம்பர்லாம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு நம்ம ஹீரோ அந்த ரோபோட் பண்ணி கிளம்பிடுவோம். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ ஃப்ரெண்டு சுசுக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அவன் பையனா பொழைச்சிருப்பான். ஸோ அப்புறம் தப்பிச்சிருப்பானா, என்னப்பா சொர்க்கத்துக்கு போகிறவன பிளானை மிஸ் பண்ணிட்டு அவனை கலைச்சிருப்பானா. இவங்க இப்போலாம் செஞ்சு கேட்டதும் இன்னும் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் சுட்ட புல்லட்டு ஏதோ ஒரு கிளாக்குமான் இருக்கும். ஸோ அதில் பட்டு போய் இவனுக்குள்ளே போகாமல் இருக்குமா, இது ரொம்ப முக்கியமான பொருள் அப்படின்னு நம்ம சுசுக்குன்னு நினைக்கிறேன். அவன் சொல்லுவான், சின்ன சமயம் அந்த சயின்டிஸ்ட்டே உனக்கு இந்த நைட் மேரை ஓட்டி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா கேட்கும்போது, ஆனால் லெவன்ஸ்லாம் ஓட்டக்கூடாது அப்படின்னு அந்த நம்ம ஃப்ரெண்டு சொல்லுவானா. அப்போ சயின்டிஸ்ட்டு ஓட்டின என்ன தப்பு அப்படின்னு கேட்பாரா. ஸோ இப்போ இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வந்து இந்த மாதிரி அந்த லூலுங்கிற ஒரு பொண்ணா சாரி அந்த இன்னொரு பொண்ணு நம்ம ஹீரோ ஃப்ரெண்டோட பொண்ணு. ஸோ அந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி டிவியில் இந்த மாதிரி நியூஸ் என்ன ஓடுது, செஞ்சுக்கிட்டு போய் நியூஸ் ஓடுது அப்படின்னு கேட்பானா. ஸோ அங்கே வேணா எந்த நியூஸும் ஸ்பெஷலாக ஓடல அப்படின்னு சொல்லுவாடா. ஸோ இந்த இடத்த அவங்க டெக்ஸ்ட் பண்ணிச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன நடக்குதுங்கிறத அவங்க வெளியில் சொல்லலை, மூடி மறைக்கிறாங்க. ஸோ இங்கே இருக்க எல்லாத்தையும் அழிச்சு முடிச்சுட்டு அவங்களுக்கு என்ன கதை வேணுமோ அதை கட்டிக்கலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அப்படின்னு வச்சுட்டு நம்ம என்னுடைய ஃபோன் அந்த பொண்ணுக்கு என் தங்கச்சிக்கு நான் கொஞ்சம் வீட்டுக்கு லேட்டாக வர முடியும் சொல்லி அப்படின்னு ஃபோன் கட் பண்ணிடுவோம்னா. ஸோ உள்ளே என்ன நடக்குதுங்கிறத வெளியில் அவங்க சொல்லாத வரைக்கும் வெளியில் தான் அவங்கள ஆளுங்களை எழுப்புக்கோள் விடுது. ஸோ இது எனக்கு ஒரு லாபமான விஷயம் தான். அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணை யூஸ் பண்ணுறதுக்கான நேரம் வந்துருச்சுன்னு அந்த பொண்ணுகிட்ட அந்த ரேடியோக்காக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீ ஜெயிக்கணும்னு நான் சொல்கிறது கேளு, இந்த மாதிரி நான் சொல்கிற இடத்துக்கு போ, இந்த மாதிரி போன்னு சொல்லலாம், நீ ஜெயிக்கணும் என்னை நம்பு, நான் உன்னை ஜெயிக்க வைக்க நம்ம சொல்லலாம். ஸோ அந்த பொண்ணு ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் நம்ம ஹீரோ சொல்கிற வழியிலே போவானா. ஸோ அது பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ட்ராக்காக இருக்குமா, என்ன ஓடிட்டே இருக்கிற அப்போ நான் துரத்த யோசிச்சு பார்ப்பானா. ஸோ நீ நம்பர் வரைக்கும் நான் கண்டிப்பாக ஒன்று ஜெயிக்க வைப்பேன், ட்ரெயின் மேலே குதிச்சிரு அப்படின்ட்டு நம்ம ஹீரோ குதிக்க சொல்லுவானா. அவள் மேலே குதிச்சு போயிடுவா. இப்போ என்ன ஓடிக்கிட்டே இருக்கா அப்படின்னு யோசிச்சு பார்ப்பானா. அப்போ சைடில் இருந்து ஒரு ரோபோட் இவங்களோட யூனிட் அட்டாக் பண்ணுமா. என்ன நம்பாலையும் அட்டாக் பண்ணுற அப்படின்னு அந்த வில்லன் கேட்பானா. அப்போ பார்த்தா டக்குன்னு நம்ம ஹீரோ தான் உட்காந்துருப்பான். போச்சு ஒரு டெரரிஸ்ட்டாக இருக்குமா அப்படின்ட்டு இப்போ தான் அவனுக்கு புரிதல் வருது. ஸோ அவனு பண்ண எஸ்கேப் ஆயிடுவான் அப்படியே அந்த இடத்துல இருந்து. மற்ற குரூப் ஆளுங்களுக்கு அந்த வாய்ஸ் கேட்டிருக்குமா, அது உங்களுக்கு கேட்டுச்சு அப்படின்னு கேட்டிருப்பாங்களா. அப்போ நம்ம ஹீரோ இருக்க லீடருங்கிற ஒருத்தன் கூப்பிட்டு இந்த மாதிரி நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு என்னோடய கிஃப்ட் அந்த கார்கோ ட்ரெயினுக்கு போய் செக் பண்ணி பாருங்க அப்படின்னு பார்ப்பாங்க. அதை போய் பார்த்தா ஃபுல்லாக வந்து அந்த ரோபோட் நெய்மராக இருக்குமா. ஸோ இதை வச்சு நீ கண்டிப்பாக தோக்கடிச்சு நான் சொல்கிறத மட்டும் கேளுங்க அப்படின்னு மாரி சொல்லணும். ஸோ இந்த வாய்ஸ் என்ன சொல்கிறது அப்படியே கேட்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்களா. அட்லீஸ்ட் உங்கள் பேரையாச்சும் என்ன சொல்லுங்கள் அப்படின்னு டெரரிஸ்ட் கேட்கும்போது நம்ம ஹீரோ வந்து சப்போஸ் இந்த ரேடியோ சிக்னல் ஒருவேளை அவங்க ஒட்டிக்கிட்டு தானே பண்ணுறது, ஸோ என் பேர் சொன்னால் ஆபத்தாயிரும், ஸோ நான் சொல்கிறத மட்டும் கேளுங்க அப்படின்னு மாரி வரேன். இந்த மாதிரி இந்த செகண்ட் இந்த அட்டாக் இந்த பண்ணுங்க அப்படின்னு சொல்லுங்களா. ஸோ டெரரிஸ்ட்க்கு இந்த வாய்ஸ் என்ன சொல்கிறத கேட்கலாம், நம்ம கண்டிப்பாக ஜெயிக்க போகிறோம் அப்படின்னு வேணால் அந்த நம்ம ஹீரோ சொல்கிற விஷயத்தை அப்படியே கண்மூடிட்டு நம்ம நம்பி அப்படியே சொல்கிறாங்க. ஸோ அப்படியே பார்த்தா எனிமீஸோட அந்த பேட்டில் சிப்ஸ் அந்த நைட் மேர் இருக்கு இல்லையா. ஸோ அதெல்லாம் தோக்கடிச்சிட்டு வராங்களா. எப்படி இதை பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா அந்த கவர்மெண்ட் இருக்கு இல்லையா, அந்த பிரிட்டானிய கவர்மெண்ட் பிரின்ஸுக்கு அவனுக்கு அந்த டீமுக்கு குழப்பமாக இருக்குமா. நம்ம மாரி யோசிச்சு பார்த்துட்டு இந்த டெரரிஸ்ட்டு இந்த மாதிரி நான் சொல்கிறத கேட்கறவே கண்டிப்பாக நான் ஜெயிப்பேன், இந்த பிரிட்டானியை நான் கண்டிப்பாக தோக்கடிப்பா அப்படின்னு மாரி பார்த்தா வெள்ளத்தனம் பிளான் பண்ணிட்டு இவங்களாம் இந்த ரொம்ப குழம்பிட்டு இருக்கும்போது எப்படி வச்சுட்டு இருப்பாங்களா. அப்போ சைன்ஸ் குறுக்கால வந்து இந்த மாதிரி என்னோடய ஸ்பெஷல் வெப்பனை டிப்ளாய் பண்ணுறதுக்கு நேரம் வந்துச்சு நினைக்கேன் அப்போ நான் யூஸ் சொல்லுவேன்னா. ஆனால் இவனுக்கு பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க அதுக்கு. ஸோ நம்ம எல்லா ஃபோர்ஸையும் ஒன்று ரெடியாக கொண்டு போங்க, நம்ம ஃபார்மேஷன் பிரேக் பண்ணுங்க அப்படின்னு அந்த பிரின்ஸ் சொல்லுவோன்னா. அப்படி பண்ணால் நம்ம தோற்றுருவோம் அப்படின்னு சொன்னாலும் அந்த பிரின்ஸ் கேட்குற ஐடியா இல்லை. ஸோ நம்ம ஹீரோ ஒரு 5 ஆப்ஷன் யோசிச்சிருப்போம். இவங்க தான் இப்படி தான் இந்த 5 ஆப்ஷன்ஸில் ஏதாவது ஒன்று தான் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம ஹீரோ நினைக்காத 6 ஆப்ஷனாக இந்த முட்டாத்தனம்னு ஆப்ஷன் அவங்க பண்ணுவாங்களா. ஸோ நம்ம ஹீரோ பரவாயில்ல இவ்வளோ முட்டாளாகாது, எனக்கு லாபமாக தான் இருக்குது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா உன்னோட அந்த மேப் இருக்கு இல்லையா. ஸோ அந்த ஒரு யூனிட்டுக்கு கால் பண்ணி அந்த மேப் பண்ணி கரெக்டாக நான் சொல்கிறத மட்டும் கேளு அப்படின்னு சொல்லுவோன்னா. ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா எல்லா யூனிட்டி பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல தட்டுவாங்க. நம்ம ஹீரோவும் அந்த இடத்துல நிற்க வச்சிருப்பாங்க ஒரு யூனிட்டை. ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா அதை நம்ம ஹீரோ செட் பண்ண ஒரு ட்ராப்பாக இருக்குமா. டக்குன்னு பார்த்தா அங்கே எல்லாமே மறைஞ்சி வருமா. எங்கடா எனிமி எங்கே காணும் அப்படின்னு இந்த பிரின்ஸ் எல்லாம் யோசிச்சு வைப்பாங்களா. நான் இது செக்குன்னு முடிவு பண்ணுறேன் அப்படின்ற மாரி செக் வைப்பானா. ஸோ அவ்வளோதான் கீழே அண்டர் கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா மொத்த ரோபோட் அங்கே இருக்க மொத்த எனிமியோட யூனிட்ஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ராக்ட் பண்ணி நம்ம ஹீரோ டீமை. ஸோ எஸ் நான் இதை வச்சு கண்டிப்பாக இந்த பிரிட்டானியை நான் தோக்கடிப்பேன் அப்படின்ற மாரி சொல்லுவான். ஸோ இன்னும் பக்கம் நம்ம பிரின்ஸ் குழம்பி இருப்பானா. அப்போ அந்த சயின்டிஸ்ட்டை கூப்பிட்டு உன்னோட அந்த வெப்பன் கண்டிப்பாக தோக்கடிக்குமான்னு கேட்கும்போது அதை நீங்கள் தயவு செஞ்சு
லான்ஸ்லாட்னு சொல்லுங்க மை லார்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வெப்பனுக்கு பேர் லான்ஸ்லாட் ஆமாம். ஸோ அதை நம்ம அதை யார் ஆப்ரேட் பண்ண போகிறாங்கன்னா அந்த சுசகோ, அதான் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு, அவன் தான் பார்த்தீங்கன்னா அதை ஆக்டிவேட் பண்ண போகிறான். ஸோ அந்த நைட் மேர் பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா 7th ஜென்ரேஷனோட ஃபஸ்ட் நைட் மேர் அதாமா. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா இனிஷியல் ஸ்டார்ட் அப்படியே பேஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறாங்களா, நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு பறக்கிறேன்னா அவன் பறக்கிறேன்னு அப்படி வச்சு பார்க்குறாங்க. ஸோ இதை வச்சு நான் கண்டிப்பாக தோக்கடிப்பா அப்போ நம்ம ஹீரோ ஃப்ரெண்டு கிளம்பிட்டான். ஸோ நம்ம டெரரிஸ்ட் குரூப் அது பண்ணி அட்டாக் பண்ணிக்கிறேன்னா யாரங்களை கொள்றாங்க கேட்பானா. அப்போ நம்ம ஹீரோ எத்தனை பேர் வந்திருக்காங்க அப்படின்னு கேட்பானா. வெறும் ஒரே ஒரு யூனிட் தான் வந்திருக்கு, அதுவும் பார்க்க புதுசாக இருக்கா அப்படின்னு சொல்லுவோம்னா. ஸோ நம்ம ஹீரோ கேமரா பண்ணி பார்ப்பான், இதனால் எப்படி இருக்கா அப்படின்ட்டு யோசிச்சு பார்த்துட்டு போனால். அப்போ டக்குன்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம ஹீரோ இடத்துக்கு வந்துடுமா. இந்த கரும்பு தான் என் பிளான் மொத்தத்தை நாசம் பண்ணதா அப்படின்னு நம்ம டென்ஷன் ஆகிட்டு இருப்பான். ஸோ இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ ஃப்ரெண்டு நீ தானே கமெண்ட்ரு நான் கொள்ளாக விட மாட்டேன்னா அப்படின்னு கத்திட்டு கிடப்பானா. அதுக்கு ட்ரை பண்ண அப்படின்னு கத்திட்டு இருப்பாங்களா. அப்போ டக்குன்னு அங்கே ஒரு ரிட்டர் வச்ச பொண்ணு இருக்கு இல்லையா. ஸோ அது வந்து குறுக்கால அட்டாக் பண்ணுமா. அட்டாக் பண்ணிவிட்டு நான் என்னோட ரிட்டர்னிங் ஃபேவரை செலுத்துறேன், அதாவது நீ என்ன பண்ண ஹெல்ப்புக்கு நான் திரும்ப பண்ணுறேன் அவ்வளோதான் அந்த பொண்ணு சொல்லலாம். ஸோ இந்த சான்ஸ் யூஸ் பண்ணி அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா தப்பிச்சிட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து தப்பிச்சு வந்துடுவோம்னா. அப்போ நம்ம ஹீரோ தப்பிச்சு போகும்போது பில்டிங்லாம் உடச்சிட்டு போயிட்டு இருக்கும்போது அங்கே மேலே ஒரு அம்மாவும் குழந்தை கீழே விழுவாங்களா. ஸோ அப்போ அவங்களை காப்பாற்ற நம்ம இந்த மாதிரி நம்ம ஹீரோ ஃப்ரெண்டு போவானா. அப்போ நம்ம ஹீரோவும் பார்ப்போனா பர்றா இவன் சிவிலியெலாம் காப்பாற்றுறா அப்படின்ட்டு நம்ம ஹீரோ அந்த தப்பிச்சு போயிடும். அப்படியே நம்ம ஹீரோ கேட்டு அந்த பிரின்சஸ் க்ளோவிஸ் இருக்கணும். ஸோ அவன் இருக்க இடத்துல வந்திருப்பான். ஸோ அவன் கண்ட்ரோல் பண்ணுற பவர் வச்சு பார்த்தா அப்படியே உள்ளே போயிடுவான். இன்னொரு பக்கம் ஜாப்பனீஸ் பீப்புள்ஸ் அதாவது 11s எல்லாம் வருது தங்கியிருப்பாங்களா. ஸோ அந்த வாய்ஸ் பார்த்தா திடீர்னு மறைஞ்சிருக்கணும் நம்ம ஹீரோ வாய்ஸ். மேபி அவன் செத்துருப்பான் அவங்களுக்கு வேறு பேசிட்டு இருக்காங்க இவங்க எல்லாரும். அப்போ டக்கு நாங்கள் பிரிட்டனே சொல்லிச்சு வந்து இவங்க கேப்சர் பண்ணிடுவாங்களா. நான் சொன்னேன்ல அந்த வாய்ஸ் சொல்கிறத கேட்டால் இப்படி தான் ஆகும், நாங்கள் ஒரு பைத்தியக்கார மாதிரி நான் உழையிட்டு இருப்பானா. அப்போ டக்குன்னு அவங்களாம் கேட்குற எல்லாத்தையும் சுட்டு தள்ளுங்க அவனு ஆர்டர் பண்ணுங்களா. அப்போ திடீர்னு எல்லா ஃபோர்ஸும் ஸ்டாப் பண்ணுங்கள், சீஸ் ஃபயர். அதாவது இந்த மாதிரி 11s பிரிட்டன்ஸ் யாராக இருந்தாலும் சரி அவங்க எல்லாரையுமே ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணி எல்லாத்தையும் காப்பாற்றுங்க. இது இந்த பிரின்சஸ் க்ளோவேஸோட ஆர்டர் அப்படி மாதிரி அவன் ஆர்டர் பண்ணி முடிச்சிடனா. என்னென்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான் பார்த்தீங்கன்னா அவனை கன் பாயிண்ட் நிற்க வச்சு இந்த மாதிரிலாம் பேச சொல்லியிருப்பான். ஸோ இப்போ என்ன சொல்கிறேன் ரிங்கா சொல்லணுமா. அவனை பிரின்சஸ் கேட்கும்போது நீ ஏற்கனவே என் கூட செஸ் கேம் விளாண்டுருக்க எனக்கு ஞாபகம் இருக்கா அண்ணா. எம்பரஸ் மெரைனோட எல்டஸ்ட் சன், அதாவது நான் செத்துட்டு இருந்தாலும் நீ கேள்விப்பட்ட. அப்போ நம்ம ஹீரோ கிட்ட அந்த பிரின்சஸ் க்ளோவிஸ் இருப்பான சொப்பனை கேட்டிருப்பானா. ஆனால் நான் சாகலை, நான் எல்லாத்தையும் மாற்றுறதுக்கு இந்த உலகத்தை மாற்றுறதுக்கு நான் திரும்ப வந்துட்டேன் யுவர் ஹைனஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவானா. ஸோ அதோட 15 எபிசோட் முடிச்சிடுவாங்க. ஸோ கைஸ் நான் சொன்ன மாதிரி தனியாக ஒன்றும் பெருசாக பார்த்ததும் கிடையாது, ஒன்றும் மாஸ்டரும் பண்ணல. ஸோ நான் வந்து வேணா சும்மா அப்படியே பிளாங்காக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆனால் எக்ஸ்பிளைன் பண்ணுறது உங்களுக்கு புரியும் நம்புறேன். ஸோ புரியலாம் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் போட்டிருக்கேன், நான் திருத்திப்பேன். ஆனால் மேக்ஸிமம் நீங்கள் போகிற கமெண்ட் லேட்டாக பார்க்கும்போது தான் இருக்கும். ஏன்னா அப்போ நான் ஒரு 12 எபிசோட் ஒட்டுக்கா பண்ணதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ என்ன ஆக போகுதுங்கிறது தெரில, பார்த்துக்கலாம். ஸோ டாடா பாய், see you guys அடுத்த எபிசோட பார்க்கலாம்.